ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கள்ளக்காதல் ஏன் நிகழ்கிறது. இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த செல்ஃபோனோட பயன்பாடு, சமூக வலைதளங்களோட பயன்பாடு, சோசியல் மீடியா இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே வர வர இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற பிரச்சனையும் மக்களிடையே பெரிய பூதாகரமாக உருவெடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவி உறவில் கள்ளக்காதல் ஏன் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆணித்தரமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட சொல்யூஷனை நோக்கி, அதாவது அதோட தீர்வை நோக்கி நம்ம நகர்றதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். ஏன் கள்ளக்காதல் நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செக்ஸ் உறவு சரியில்லை, அதனால் ஒரு ஆணோ பெண்ணோ கள்ளக்காதலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்களோட அபிப்பிராயம் இதாக தான் இருக்குது. அதாவது தாம்பத்தியத்தில் பாலுறவில் ஒரு திருப்தி இல்லாமல் இன்னொருத்தரை நாடி போகிறாங்க, அது ஆணோ பெண்ணோ இன்னொருத்தரை நாடி போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களோட அபிப்பிராயமாக இருக்குது. ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை அது இல்லைங்கிறது ஓரளவுக்கு கான்க்ரீட்டாகவே சொல்ல முடியும். என்ன லேக் ஆகுது அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் எமோஷனல் சப்போர்ட் இல்லை. அதாவது கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய எமோஷனல் சப்போர்ட் இல்லை, அல்லது மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய எமோஷனல் சப்போர்ட்டு மிஸ் ஆகுது. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னா உணர்ச்சி ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, அதான் எமோஷனல் சப்போர்ட். இதில் இன்னும் நமக்கு தெளிவாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எமோஷனல் சப்போர்ட்னால் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. அப்படின்னா என்ன, வாட் இஸ் எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது புரியல. அது சும்மா ஏதோ ஒரு மேம்போக்காக தெரிஞ்சு வச்சுருக்காங்களே ஒழிய கரெக்டாக வாட் இஸ் எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது தெரியல. எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு மனைவி கணவன்கிட்ட பேசும்போதோ அல்லது கணவன் மனைவிட்ட பேசும்போதோ அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்குறது, லிசனிங், முதல்ல கேட்கணும். இது ஒரு ஆஸ்பெக்ட் எமோஷனல் சப்போர்ட்டில். அதே மாதிரி அவங்க மனம் திறந்து அவங்களோட உணர்வுகளையோ அல்லது தேவைகளையோ அல்லது அவங்களோட அனுபவங்களையோ சொல்லும்போது அதை பொறுமையாக பர்சனலாக எடுத்துக்காமல், அதை நம்மளே குறை சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்காமல் கொஞ்சம் நிதானமாக அவங்கள சொல்லி நம்ம கேட்கணும். இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட மனம் திறந்து தங்களோட அனுபவங்களை அல்லது தங்களோட உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கும்போது, அப்படி சொல்கிறவங்க யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும், ட்ரஸ்ட் இருக்கணும். இவங்ககிட்ட நம்ம நம்பி சொல்லலாம், இவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்மளோட சிரமத்தை புரிஞ்சுக்குவாங்க, அப்படி நம்மளோட எமோஷன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்பி சொல்கிற அளவுக்கு இன்னொருத்தர் இருக்கணும். அதாவது நீங்கள் இருக்கணும், கேட்குறவங்க இருக்கணும். அதை அவங்களோட சிரமத்தை அவங்களோட சிரமமாக பார்க்கணும். நம்ம நம்மளோட குறையாக எடுத்துக்கக்கூடாது அதை. இது இன்னொரு ஆஸ்பெக்ட்டு. அதே மாதிரி ஒருத்தவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள நம்ம திடீர்னு கோவப்பட்டு புண்படுத்திடக்கூடாது. அஃபண்டிங்காக ரிமார்க் எதுவும் சொல்லிடக்கூடாது. அதாவது நம்மளே தான் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள புண்படுத்திட்டோம் அப்படின்னா போச்சு, அந்த எமோஷனல் சப்போர்ட்டு கீறல் விழுந்துடும் அதில். அப்புறம் எமோஷனல் சப்போர்ட்டில் இன்னொரு சில அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மனசு தளர்ந்து, ஏன்னா லைஃபுங்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி மன உறுதியோடு நம்மளால் இருக்க முடியாது. கணவன் தளர்ந்து போகும்போது மனைவி அதை தாங்கி பிடிக்கிறதுமே, உணர்ச்சி ரீதியாக தாங்கி பிடிக்கிறது, பார்த்துக்கலாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது, அல்லது மனைவி மனசு தளர்ந்து போகும்போது கணவன் தாங்கி பிடிக்கிறது, இப்படிங்கிறதெல்லாம் கூட எமோஷனல் சப்போர்ட்டில் வரத்தான் செய்யும். இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறது செக்ஸு நான் இப்போ மீன் பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சு படுத்துருக்கிறது அல்லது மடியில் படுத்துருக்கிறது, தலையை கோதி வர்றது, அவங்களோட அந்த ஃபிசிக்கல் டச்சில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு பேசி பழகிறதுல நெருடல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைய நம்ம தூக்கி கொஞ்சிறோம் பார்த்தீங்களா, அப்போ எப்படி நம்ம ஒரு சரளமாக நம்ம ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம ஒரு குழந்தைய கொஞ்சிறோம், அது மாதிரி அந்த ஃபிசிக்கல் டச்சு ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எமோஷனல் சப்போர்ட்டில். இது ஒரு ஆஸ்பெக்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த எமோஷனல் சப்போர்ட்டில் இந்த மாதிரியான அந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நீங்கள் தாண்டி வரும்போது கடைசியில் தான் வந்து செக்ஸுங்கிறது வருது, தாம்பத்திய உறவுங்கிறது வருது. இந்த எமோஷனல் சப்போர்ட்டில் உச்சக்கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுங்கிறத வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் மேலே முழு அன்பையும் காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழி தான் வந்து செக்ஸு. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஷோயிங் த லவ் அப்படிங்கிறது தான் செக்ஸ் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா செக்ஸுங்கிறது ஒரு பேசிக் பயாலஜிக்கல் நீடு. அதை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஒருத்தருக்கு பண்ணும்போது அது வந்து மிகப்பெரிய எமோஷனல் சப்போர்ட்டாக ஒருத்தருக்கு அமையும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எதையும் செய்யாமல் நேரடியாக அங்கே போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா இட் இஸ் நாட் எமோஷனல் சப்போர்ட். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு கான்டாக்ட் பிட்வீன் த டூ பாடிஸ், அதோட முடிஞ்சு போயிடும். செக்ஸுங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு கொச்சையாக வந்து ஏதோ ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு உணர்வு அல்லது ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் செக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பிட்வீன் கணவன் மனைவி. அவங்க செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸை வந்து திறந்து காட்டுறாங்க அவங்கக்கிட்ட, நீங்களும் காட்டுறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அதை உள்வாங்கிக்கிறதுனாலும் சரி, திருப்பி காட்டுறதுனாலும் சரி, ரெண்டுமே வந்து பரஸ்பரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அப்போ இந்த எமோஷனல் சப்போர்ட்டை வந்து முதல்ல சொன்ன அந்த ஒவ்வொரு அம்சங்களாக இருந்தாலும் சரி, கடைசியாக வந்து அந்த செக்ஸ் அப்படிங்கிறதுலையும் சரி, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்க முடியும். இந்த எமோஷனல் சப்போர்ட்டுன்னு இப்போ சொன்னதை அடிப்படையாக வச்சு பாருங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75% அதிகபட்சம் ஒரு 90% கணவன் மனைவிக்கு இடையில் வந்து இல்லை மிஸ் ஆகுது. அது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எமோஷனல் சப்போர்ட்னால் என்ன நமக்கு தெரியல, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் கிடையாது, நமக்கு யாரும் பாசிட்டிவாக நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. அது நம்மளாம் வந்து லேர்னிங் இட் த ஹார்ட் வே அப்படிம்பாங்க. அதான் அடிபட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி கற்றுக்கிறதுனால எமோஷனல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இட் இஸ் மிஸ்ஸிங் இன் மெனி ஃபேமிலிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாததுனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு இது கிடைக்காம இருக்கோ அவங்க பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சில மாதங்கள் பொறுக்கிறாங்க, சில வருஷங்கள் பொறுக்கிறாங்க, 10 வருஷம் பொறுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுனால தானாகவே அவங்கள அறியாமல் வந்து இன்னொருத்தர் நோக்கி ஈர்க்கப்பட தான் செய்கிறாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கள்ளக்காதலை வந்து முத்திரை குத்தப்பட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை நம்ம இருக்கிறதுல வந்து அந்த கள்ளக்காதலில் நடக்கக்கூடிய ஒரு டீப்பான ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் யோசித்து வந்து புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் எப்படி இதெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். தேங்க்யூ.